வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நாம் ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய பண்டிகை வரும் எங்கள் ஊரில். அந்த பண்டிகைக்காக அதாவது ஏகாதேசியும் துவாதேசியும் அதுக்கு பூக்கள் காய்கறிகள் எல்லாம் வேணும். அதையெல்லாம் இப்போ நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த காயும் எடுத்துக்கலாம். இந்த தம்பட்டவரையும் எடுத்துக்குவோம். இங்கே ஒரு சகப்பு முள்ளங்கி இருக்குங்க, அதையும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எடுத்துட்டோம். இங்கே ஒரு கத்திரிக்காய் எடுத்து, இங்கே தக்காளி கொஞ்சம் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா சீசன் முடிய போகுது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்க்குது. இப்போ அப்படி காய்க்கிறது தக்காளியெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இல்லை. எடுத்துக்கலாம். இங்கே 2 கத்திரிக்காய் இருக்குங்க, இங்கே பாருங்கள், இதையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 3 தக்காளி இருக்குங்க, எடுத்துக்கலாம். நல்லா பெரிய பெரிய தக்காளி, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. எடுத்துங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறோம். பச்சை மிளகாய், தம்பட்டவரை இருக்குங்க அடியில், இதையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கொஞ்சம் சாமன் மாலை கட்டுறதுக்கு சாமிக்கு. கொஞ்சம் மூக்குத்தி அவரை பறிச்சுக்கலாங்க. சிறகவரை ஒன்று இருக்குங்க, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோதாங்க காய் இருந்தது தோட்டத்தில். கொஞ்சம் தக்காளி இருக்குது, கொஞ்சம் கத்திரிக்காய் பிஞ்சாக இருக்குது. சீசன் முடிய போகுது. இப்போ பாருங்கள், இது இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் வைக்கலாம். இன்றைக்கி நாம் கொஞ்சம் மூக்குத்தி அவரை, ஒரு சின்ன பாவக்காய் 3, கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ கிட்ட தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு சிறகு அவரை, ஒரு வெண்டைக்காய், ஒரு 7 கத்திரிக்காய், ஒரு சிகப்பு முள்ளங்கி, 2 தம்பட்டை அவரை எடுத்துருக்குறாங்க. இது தாங்க இன்றைக்கி எங்களுக்கு துவாதேசிக்கு. இது ஞாயிற்றுக்கிழமை தான் இதை நாங்கள் சமையல் பண்ணுவோம். நாளைக்கு இது சாப்பாடு சாப்பிட மாட்டோம், ஒன்லி டிஃபன் தான் சாப்பிடுவோம். இப்போ பவளமல்லியை மாலையாக கோர்த்து வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்படியே இதை எடுத்து அப்படியே சாமிக்கு போட்டுற வேண்டியது தான். இது பாருங்கள், காம்பு, இந்த பூவோட காம்பு பவளம் மாதிரி நிறத்தில் சிகப்பாகவும், இதழ்கள் வெள்ளையாகவும் இருக்குது. இந்த பூவில் 5லேருந்து 8 இதழ்கள் வரைக்கும் இருக்குது. சில பூவில் 5 இருக்கும், சில பூவில் 7 இருக்கும், சில பூவில் 8 இருக்கும். அந்த மாதிரி இதழ்கள் வேரி ஆகும், மாறி மாறி வரும். இதுதான் பவளமல்லி பூவு. பாருங்கள், கொஞ்சம் துளசியும் எடுத்துக்கலாங்க, கருந்துளசி. இப்போ இந்த பூக்களையெல்லாம் எடுத்துருக்குறாங்க பூஜைக்கு. இங்கே பாருங்கள், சாமந்தி பூ, வாடாமல்லி, இக்ஸோரா, துளசி எல்லாம் எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.